ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அது வந்து தலை பொங்கல். அதுக்காக பார்த்தீங்கன்னா சும்மா மாதம் வந்து ரெடி ஆகிட்டு அந்த பூஜை ரூம்லேருந்து எல்லாமே வந்து க்ளீனாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த பொங்கப்பானையை எடுத்து நம்மளுடைய மல்லி வந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெருச்சாளுக்கு ரெண்டு வந்து நீ வந்து இந்த பொங்கலை வந்து வைக்கக்கூடாது, நான் தான் வந்து பொங்க வச்சா வந்து அது பொங்கி வந்து நான் வந்து சோறு தின்னுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லி வந்து வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடையே வந்து இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் மேடம் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறீங்க? நான் வந்து என் பாட்டுக்கு தானே வந்து பொங்கலுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன், நான் வந்து காலையிலே வந்து விட்டு கொடுத்துருப்பேன், நீங்களே வந்து எங்கேயாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னுட்டு இப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டப்பாரு வந்து ஏன் என்னை வந்து வைக்கமான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வந்து உன் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுற, நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி தான், அதுக்கான தகுதியை மட்டும் நீ வந்து வச்சுக்கிட்டா போதும், அதை மீறி வந்து தகுதியை வளர்த்துக்கணும்னு வந்து ஆசைப்படாத அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதே சமயம் நம்ம என்பாவும் பார்த்தீங்கன்னா ஏன் மல்லி வந்து பொங்க வைக்கக்கூடாது, அவள் தான் வந்து இந்த வீட்டுக்கோட மருமக, முதல்ல வந்து அவள் வந்து இந்த வீட்டுக்கு தலை பொங்கல், அதனால் அவள் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டர் போகிறாங்க. இந்த வீட்டோட மருமகளே வந்து மல்லி தான் அப்படின்ட்டு நம்முடைய அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லிட்டப்ப இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அது எப்படி, நான் வந்து இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு நான் இருக்கேன், நான் வச்சாதான் இந்த வீட்டில் வந்து பொங்கல் பொங்கி ஓஹோ பொங்கலோ பொங்கல்னு வந்து கூப்பிட முடியும், இந்த மல்லி வச்சாலாம் பொங்கல்லாம் வந்து பொங்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் வந்து விட்டு கொடுக்க வேண்டியது தானே, ஏன் மல்லியம்மா வந்து பொங்கல் வச்சா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இன்னும் ரேட் நான் என்ன பாடமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் இந்த வீட்டில் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய ஆர்டரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து ஒரு பக்கம் வந்து போராடுறாங்க. என்னடா சவுண்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கே, நம்மளை வந்து ஒரு பண்டைய நாளில் கூட வந்து நிம்மதியாக வந்து இருக்க விட மாட்டாங்களே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இறங்கி வர போகிறாருங்க. இறங்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பிரச்சனை, எப்படி என்ன தான் வந்து போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் நான் இந்த வீட்டில் யார் அப்படின்ற மாதிரி கேட்டது, நீ என்னுடைய அக்கா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வீட்டில் வந்து உரிமை யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த மல்லிக்கா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப உனக்கு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தியா நான் தான் வந்து சொன்னோம்ல, ஏம்மா பார்த்தல என் தம்பி வந்து எனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த வீட்டில் நான் தான் வந்து பொங்கல் வைப்பேன் அவியல் வைப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போ ராஜேஸ்வரி வந்து பொங்க வைக்கிறத வந்து விஜய்கிட்டே வந்து முடிவு பண்ணிட்டோம், நான் வைக்கிட்டா மல்லி வைக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து கரெக்டான முடிவை வந்து எடுப்பாரா, இல்லை நம்ம மல்லி மேலே இருக்கிற கோபத்தில் வந்து நம்ம மல்லிக்கு வந்து எதிராக வந்து எடுக்க போகிறாரா, ஏன்னா வந்து இது நம்முடைய விஜய்க்குமே வந்து தலை பொங்கல் தாங்க வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து இதை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுற விதமாக வந்து நம்முடைய மல்லியை வந்து பொங்க வைக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வந்து நம்முடைய மல்லி வச்சுட்டா தான் வந்து சாப்பிட்ணுங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிற மாதிரி வந்து மல்லி தான் பொங்க வைக்கணும், நீங்கள்லாம் வந்து பொங்க வைக்கக்கூடாது, உனக்கு வேணால் உன்னுடைய வீட்டுக்கார் வீட்டில் போய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவளை வந்து நாக் அவுட் பண்ணி அப்படியே வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு வந்து பேசணுங்க. வேறு எபிசோடில் இதெல்லாம் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.